யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது அவருக்கு காசு தானே அவர் குடுத்திருக்காரு. அப்படின்னா அத செலவு செய்றாரு. அந்த பணத்த தானே எடுத்து குடுக்குறாருன்றது பொருள் தானே. அந்த 20 லட்சம் நான் திருப்பி குடுத்துறேன். என் சக்திக்கு உட்பட்டு. நான் கந்து வட்டி கடன் வாங்கியா நான் குடுத்துறேன். எனக்கு அந்த உயிர திருப்பி குடுக்க சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க வீட்ல ஒரு சொத்துல துயரம் குடுத்திருக்காரான்னு கேட்டதுக்காக நான் இல்ல, சொல்றேன். உங்க வீட்ல ஒரு துயரம் நடந்திருக்கு. நீங்க நேர்ல போய் நின்னு ஆறுதல் சொல்லணும். வர வச்சு ஆறுதல் சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் குடுத்தது இருக்குல்ல, இது திமிரு. எத்தனை நாள் கழிச்சு வர வச்சீங்க? அதுக்கு பொறுப்பு எடுத்திருக்கீங்களா இப்போ வரைக்கும்? மன்னிப்பு கேட்டிருப்பீங்க ஒரு வார்த்தை. இது ஆணவத்தினுடைய உச்சத்துல இருந்து பேசுறது. சரி, இந்த இப்ப தஞ்சாவூர்ல ஒரு பையன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? கோத்தகிரில ஒரு பையன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பையன் கரண்ட் சாக்கடிச்சு, அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க அவங்களுக்குலாம்? அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு தஞ்சாவூர்ல இறந்த பையனை. அவன் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும்போது அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு. விஜய் போய் பார்த்தாரா? 41 பேர் இறந்தது, அநியாயமாக அவர்கள் மாண்டது, கொடூரமாக அவர்கள் துள்ள துடிக்க மாண்டு போனது ஒரு பெரும் பேசு பொருளாகி இந்தியாவை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் உலுக்கிய நிலையில் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிறதுக்காக நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி ஒரு பொருளாதார உதவியை செஞ்சீங்க. அதுக்கு பொறுப்பெடுத்தீங்களா? இல்ல பொறுப்பெடுக்கலன்றது நீங்க சொல்றது உங்களுடைய விமர்சனமா அதுதான் இருக்கு. சொல்றேன். நான் அதுதான் இல்ல இந்த பணம் இருக்குல்ல, இந்த பணம் இருக்குல்ல, இந்த பணம் யாருடைய பணம்? அவர் உழைச்சது தானே. மக்கள் உங்களுக்கு கொடுத்த பணம். மக்கள் தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. மக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. யாருக்கு கொடுத்தீங்க? நல்லா படி அப்படின்னு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று படிக்க வச்சு 10 பேர் ஆளாக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 ஆம்புலன்ஸ் ஓடுது. நான் வந்து என் சொந்த காசுல ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு பல உயிர்களை காப்பாத்திருக்கேன்னு நீங்க செலவழிச்சிட்டீங்கன்னா மகிழ்ச்சி. நீங்க அதெல்லாம் பண்ணல. நீங்க சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக சொல்லப்படும் அந்த குற்றச்சாட்டு மக்களை திரட்டி அங்க அவ்வளவு பேர் செத்து போன பிறகு நீங்க வந்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு கொண்டு போய் இதை கூட கொடுக்கலன்னா இது ஒரு பெருமையா? இதை பெருமையா பேசணுமா நீங்க? இல்ல இது பெருமையா இல்ல. அவருடைய சொத்து சாதாரணமா ஒரு நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம் சார், கார்ல போறாரு ஒருத்தர், பைக்ல போறாரு ஒருத்தர், திடீர்னு பைக்காரர் உள்ள வந்துட்டாரு, கார்ல போறவர் அடிச்சிட்டாருன்னு வைங்க. நம்ம ஊர்ல நார்மலா நடக்கும். கார்ல போனவர்கிட்ட என்ன கேட்பாரு? பைக் உண்டான செலவு கொடுங்க. அவர் கூட கொடுப்பாருல, அவர் உழைச்ச காசுல தான் கொடுக்குறாரு. இது ஒரு பெருமையா? இது இல்ல. இதே விஷயத்த இந்த எவ்வளவு சொத்து மதிப்பு அப்படின்னு வரக்கூடிய ஒரு நேரத்துல ரெண்டையுமே பொருத்தி பார்த்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அப்படிங்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 8 to 9 கோடி தான் மொத்த சொத்தே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், இவங்க எல்லாரும் வேண்டான்னு தானே நீங்க மாற்று வரீங்கன்னு சொன்னேன். இல்ல அப்ப அதையும் நம்ம கேள்வி எல்லாருக்கும் தான் சார் கேள்வி. திமுகவை நோக்கி கேள்வி, அதிமுகவை நோக்கி கேள்வி, எல்லா கட்சிக்கும் இந்த கேள்வி பொருந்தும். இல்ல நீங்க திமுக தலைவர் நான் முதலே சொன்னேன், திமுக தலைவர் ஸ்டாலின் சரியில்லைன்னு தான் நீங்க வரீங்க. அப்படிதானே வரீங்க? நான் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொன்னேன். ஸ்டாலின் உச்சத்துல இருந்து சினிமால இருந்து நடிச்சு 10,000 கோடி சேர்த்தேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட சேர்த்தேன்னு சொன்னாரா? இல்ல. அவர் நான் இவ்வளவுதான் வருமானம் சம்பாதிச்சிருக்கேன்னு ஒன்று சொல்றாரு. அவ்வளவுதான். அவருக்கான வருமானம் என்ன? அவர் எம்எல்ஏவா இருந்து சம்பாதிச்சது. எம்எல்ஏவா இருந்து என்ன சம்பாதிச்சது? எம்எல்ஏவா இருந்து அவருக்கு வந்த வருமானம், தட் மீன்ஸ் மாச சம்பளம். அமைச்சராக இருந்து வந்த மாச சம்பளம். இப்போ முதலமைச்சருக்கு ஒரு மாச சம்பளம் கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு அவர் ஒரு கணக்கு கட்டுறாரு. இல்ல இவர்கிட்ட இருக்கிற கால முடிச்சிடறேன். அதுல உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா நீங்க நினைச்சீங்க ரைஸ் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதுல ஒரு டிஸ்பியூட் இருந்தா நீங்க ரைஸ் பண்ணுங்க. வேட்பாளர் பட்டியல்ல அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இளைஞர்கள் சீரழிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பேசுறாரு. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வெளியில வந்தவருக்கு எம்எல்ஏ சீட். நீங்க தான் தமிழ்நாட்டை சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வர போறீங்கன்னா